ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்து விவரம் கேட்குறாரு, என்கொயரியா வர்றாரு. இந்த பொருள் என்ன விலை, என்ன ஏதுங்கிறார். நீங்கள் ப்ரெசன்டேஷன் அழகாக கொடுக்குறீங்க, உங்கள் நம்பரை ஷேர் பண்ணுறீங்க, அவர் நம்பரை அவர் உங்களுக்கு கொடுத்துறாரு. நீங்கள் 2 பேருமே மியூச்சுவலாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் நல்லா இருக்குது, ரேட்டு கரெக்டாக இருக்குது, ரீசனபுளாக இருக்குது, கம்பெனியோட கல்ச்சர், சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அந்த கஸ்டமர் வாங்கலை. என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எல்லாமே சூப்பராக இருக்குது, ஆனால் அந்த கஸ்டமர் உங்ககிட்ட வாங்கலை. ஆனால் வேறு ஏதோ ஒரு இடத்துல அந்த பொருளை போய் வாங்கியிருக்காரு. என்னவா இருக்கும்? ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, நாம் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், அங்கே இங்கே இருக்கு இல்லையா, ட்விட்டர், அங்கெல்லாம் ஜாதி, மதம், அரசியல், இந்த மாதிரி மொழி, இந்த மாதிரி சார்ந்து வேற்றுமை சார்ந்த விஷயங்களை நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே கஸ்டமருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாருமே லிங்க் ஆகிடுவாங்க. 2 பேரோட ஃபோன் நம்பர் வந்துடுது, லிங்க் ஆகிடுவாங்க. அப்போ அவர் வந்து அப்படியே பார்ப்பார், ஓ இவர் வந்து நமக்கு சரிப்பட்டு வர மாட்டார், இவர் அந்த மாதிரி ஆளாக இருக்காரா, இந்த ஜாதி சார்ந்தவர் இருக்கார், இந்த மதம் சார்ந்து இருக்காரு, இந்த அரசியல் சார்ந்திருக்காரு, இந்த மொழி சார்ந்திருக்காருன்னு அவருடைய மூளையை சுருங்கிக்கிடுவார். வேண்டாம், இந்த ஆள்கிட்ட நம்ம வாங்க வேண்டாம், பொருள் நல்லா இருந்தாலும் பரவாயில்லைங்க இவர்கிட்ட. ஏன்னா கருத்து வேற்றுமைங்கிறது வந்து சோஷியல் மீடியாலையும் வருது. இங்கே நம்ம பழகும்போது கரெக்டாக இருக்குது, எல்லா வாடிக்கையாளரும் ஒரே கருத்து ஒற்றுமையோடு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா. ஒரு சில நேரங்களில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பண்ணுற ஒரு போஸ்டிங்கும் கவனிக்கப்படுகிறது, வாடிக்கையாளர்களாலையும் கவனிக்கப்படுகிறது. நீங்கள் போடுற லைக்கு, நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் முதற்கொண்டு, நீங்கள் போடுற போஸ்டிங் முதற்கொண்டு எல்லாமே வாடிக்கையாளர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கார். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு எல்லாமே அப்சர்வ் பண்ணுறாங்க. அதனால் சோஷியல் மீடியாவில் நீங்கள் சேல்ஸில் செம்மையாக வரணும்னா சோஷியல் மீடியாவில் என்ன ஒரு போஸ்டிங் போட்டாலும் கவனமாக மிக கவனமாக, கஸ்டமரும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோட, அந்த அவேர்னஸோட உங்களுடைய சோஷியல் மீடியா ஷேரிங்கை, லைக்ஸ் அண்டு கமெண்ட்ஸ், எங்கெங்கெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ, எங்கெங்கெல்லாம் நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கே ரொம்ப 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 எச்சரிக்கையோடு இருங்க. ஹாப்பி சேல்ஸ். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. தேங்க்யூ.